السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. வௌசியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியூடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரைக்கும் இன்றைய உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அது எந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான விடயங்கள், மத ரீதியான விடயங்கள், இவ்வாறான பல விடயங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு தலைவர்கள் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அரசியல் ரீதியாக ஒரு தனிப்பட்ட விடயங்களுக்காக மாத்திரம், அரசியல் ரீதியாக, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்று ஒவ்வொரு விடயங்களுக்காக மாத்திரம் காணப்படுகின்றார்கள். அதே போன்று வெளியான தோற்றத்தில் அவர்கள் ஒரு விதமாகவும், அதே போன்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறு விதமாகவும், இவ்வாறு ஒவ்வொரு குறைபாடுகளுடன் தான் ஒவ்வொரு தலைவர்களும் தோன்றியிருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாகத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக, முழு மனித சமுதாயமும் தனது வாழ்க்கையை, முழு வாழ்க்கையும் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு தலைவராக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு வெறும் மதத்தை மாத்திரம் போதிக்காமல், மார்க்கத்தை மாத்திரம் போதிக்காமல், ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்திய, வாழ்வின் சகல துறைகளிலும் சகல அங்கங்களிலும் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவராக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரு சமூகத்தை எந்த வழியில் நடத்த வேண்டும், ஒரு சமூகத்துக்கு தேவையான அடிப்படை தலைமைத்துவ தூண்கள் என்ன என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இன்றும் பல தலைவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் மாத்திரமல்லாது பல மதங்களை கடந்து அந்நிய மதத்தவர்கள் கூட அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்து நடக்கக்கூடியதை நாம் இன்று காணுகின்றோம். அந்த அளவிற்கு சில விடயங்களில் மாத்திரமல்லாது தனது முழு வாழ்க்கையிலேயுமே பல ஒரு முன்மாதிரிகளை எடுத்து காட்டிய ஒரு தலைவராக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடிகின்றது. அதே போன்று ஒரு தலைமைத்துவத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை தூண்கள், அனைத்து தூண்களையும் கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். முதலாவதாக அந்த அவருடைய தலைமைத்துவத்தின் அடிப்படை தூணை முதலாவதாக நான் பார்க்க போனால் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னு சொன்னால், தன்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதிலே, இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு வருவதிலே ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியான வாழ்க்கை. தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக இந்த இஸ்லாத்தின்பால் மக்களை கவரச் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்லாது அவர்களுடைய வாய்மையும் நாணயமும், அல் அமீன் என்றும் அஸ்ஸாதிக் என்றும் அழைக்கப்படக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நுபுவத்துக்கு முன்னரான காலத்திலிருந்தே குறைஷிகளால் அழைக்கப்படக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். நம்பிக்கையாளர் என்றும் உண்மையாளர் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிகளால் புகழப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாய்மையையும் நாணயத்தையும் அன்றைய காலத்து மக்களிடத்திலேயே கடைபிடித்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு தலைமைத்துவத்துக்கு தேவையான மற்றும் ஒரு பண்புதான் அவருடைய எளிமையும் அவருடைய பணிவும். இன்றைய காலத்தில் பல தலைவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ஆடம்பரமாக மாடா மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கார்கள், பங்களா என்று சொல்லி தலைவர் என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே சமமாக இருக்காதவர்களாக, அவர்கள் உயர்ந்தவர்களாக, மற்ற மனிதர்களை விட தன்னை உயர்ந்தவர்களாக கருதி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அடிப்படை பண்பு, ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான பண்புதான் தன்னுடைய எளிமையும் அவருடைய பணிவும். ஏனைய தலைவர்களைப் போல் அல்லாது ஏழைகளுடன் சமமாக நடக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று ஆடம்பரமான வாழ்க்கையை வாழாது எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைவரும் சமம் என்ற ஒரு தொனிப்பொருளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அடுத்ததாக இருப்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்ற பொழுது பல இன்னல்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகி இருந்தார்கள். அனைத்து சித்திரவதைகளையும் இன்னல்களையும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் கையாண்டு இஸ்லாத்தை வளர்ப்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த இஸ்லாத்தை சஹாபாக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறான பல தலைமைத்துவ பல அடிப்படை பண்புகளை எந்த ஒரு இதுக்கு முன்னர் தோன்ற போகின்ற தலைவரும் கொண்டிராத பல அடிப்படையான தலைமைத்துவ பண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்திற்கான பல நிர்வாக திறன்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரு மார்க்கத்தை மாத்திரம் போதிப்பவர், மார்க்க போதகராக மாத்திரம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை. முற்றுமுழுதாக ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்களாகத்தான், புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, வாழ்வின் சகல துறைகளிலும் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த காலகட்டத்திலே உருவாக்கிய ஒரு சாசனம் தான் இந்த மதீனா சாசனம். இது ஒரு சமூக ஒப்பந்தமாக மட்டுமல்லாமல் இன்றைய நவீன ஒரு அரசியல் அமைப்புக்கான ஒரு முன்மாதிரியாக காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவிலே அன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மாத்திரமல்லாது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வேறு அந்நிய மதத்தவர்களும் அந்த மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அனைவருக்கும் ஒரு சமமான, அனைவருக்கும் ஒரு சமூக பன்மைத்துவத்திலே ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த மதீனா சாசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கு இடையிலே பரஸ்பர உரிமைகள், அவருடைய உரிமைகள் மீறப்படக்கூடாது, சரியான முறையில் அவர்களுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைகளை அதில் ஏதேனும் தவறுகள் செய்துவிடப்படக்கூடாது என்ற விடயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த மதீனா சாசனம் உருவாக்கப்பட்டு இன்றும் கூட ஒரு நவீன அரசியல் அமைப்பிற்கான ஒரு முன்மாதிரியாக இந்த மதீனா சாசனம் காணப்படுவதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதி பரிபாலனம். ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு சிறந்த பண்புதான், ஒரு முக்கியமான ஒரு பண்புதான் இந்த நீதி என்பது. அந்த நீதியிலே அவர் தவற விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபாத்திமா பித்அத்து மின்னி, என்னுடைய மகள் ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொழுந்து, என்னுடைய மகள் தான் ஃபாத்திமா. ஆனால் அவள் திருடினாலும் கூட அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீதி என்பது அது எல்லோருக்கும் நீதிக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டினார்கள். அது தன்னுடைய சகோதரனாக, தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், பெரும் பதவியை வகிக்கக்கூடிய பல நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஒரு தவறு செய்துவிட்டால், நீதி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால் அனைவரும் அந்த நீதிக்கு முன்னால் சமம் என்ற வாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருளாதார மேலாண்மை. ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு பொருளாதாரம் என்று சொன்னார்கள்.
அந்த பொருளாதாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறன்பட செய்து காட்டிய ஒரு சிறந்த தலைவராக இருக்கின்றார்கள். இஸ்லாமிய அரசுடைய நிதி நிர்வாகம், ஜகாத் வசூலிக்கப்பட அதே போன்று அது ஏழைகளுக்கு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய விடயங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு அந்த முஸ்லிம் சமூகத்துடைய பொருளாதார விடயங்களை மேலாண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அதனை சிறந்த முறையில் திறம்பட செய்யக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். இதுவும் ஒரு சிறந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மதீனாவிலே பல 100 வருடங்களாக பகையில் இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற அந்த கோத்தினத்திற்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அனைவருக்கு மத்தியிலே அன்பின் பிணைப்பை ஏற்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல வருட காலமாக பகையில் இருந்த போதும் பெருமானாருடைய அந்த செயல்பாடுகள் மூலமாக, பெருமானாருடைய வாழ்க்கையின் முறையின் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்தை ஒன்று பண்ணி பிணைப்பை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையை திறம்பட செய்யக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். இதுவும் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிகவும் ஒரு முக்கியமான பண்பாக இருக்கின்றது. தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதனை அனைவருக்கும் பொதுவான முறையில் ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் இல்லாமல் அதனை சரியான முறையில் கையாளக்கூடியவர்களாக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அந்த முழுமையான அந்த பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தே கொண்டிருந்தார்கள். அதே போன்று அமைதி மற்றும் இராஜதந்திரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையை பார்க்கின்றோம், மக்கா வெற்றியை பார்க்கின்றோம். மக்கா வெற்றியின் பின்பு சஹாபாக்கள் மக்காவிற்குள் நுழைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு அநீதத்தையும் நீங்கள் இழைக்கக்கூடாது, சிறுவர்களை துன்புறுத்தக்கூடாது, பெரியவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும், எந்த ஒரு பிராணிகளுக்கும் நீங்கள் சித்திரவதைகளை செய்யக்கூடாது என்று பல கட்டளை விதித்தார்கள். ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு தான் அமைதியை கையாள வேண்டும். அவர் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய நாட்டுக்குள்ளே அமைதி நிலையை பேணி பாதுகாப்பதும் ஒரு தலைவருடைய ஒரு முக்கிய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அனைத்து மனிதர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறம், இனம், மொழி, சாதி என்று பிரித்து பார்க்காமல், செல்வந்தன், ஏழை, எளியவர் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரின் முன்பும் சமமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஆதமுடைய மகன்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள். எனவே அனைவரும் சமம் என்கின்ற வாதத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்து அனைவருடைய கண்ணியத்தையும் அவருடைய சிறப்புகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார்கள். அதே போன்று இவ்வாறான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல தலைமைத்துவ பண்புகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றைய உலகத்திற்கு இவ்வாறான பல தலைமைத்துவ பண்புகள் அவசியமாக இருக்கின்றது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து விதமான தலைமைத்துவ பண்புகளும் இன்று முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நெறி சார்ந்த தலைமைத்துவத்தை இன்று நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் இருக்கிற தலைவர்களை பார்த்தால் வெளிப்படையாக ஒரு விதத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு விதத்திலும் சொல்வதொன்று செய்வதொன்று என்ற விடயத்தில் இருக்கின்றார்கள். ஒரு சிறந்த தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நேர்மையும் நாணயத்தையும் கடைபிடிக்கக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அதே போன்று பன்மைத்துவ சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டை பொறுத்தவரையில் தனியான ஒரு மதத்தினர் மாத்திரம் வாழக்கூடியதாக இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஒரு நாட்டை பொறுத்தவரையில் பல கலாச்சார ரீதியான அதே போன்று பல மதங்களை உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அவ்வாறான ஒரு நாட்டிலே அந்த பன்மைத்துவ சமூகங்களுக்கு மத்தியிலேயும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று சமூக நீதி உடையவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். பலவீனமானவர்களாக இருக்கலாம், மேலும் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், மேலும் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் அதே போன்று பொருளாதார அதிகாரங்கள் இருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் கூட அனைத்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அதே போன்று அமைதியான முறையிலே ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும்.
சமூகங்களுக்கு மத்தியிலே பல முரண்பாடுகள் பிணக்குகள் இருந்தாலும் கூட அதனை அமைதியான முறையிலே, அதனை எல்லோருக்கும் பாதகம் இல்லாதவாறு அமைதியான முறையிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். இவ்வாறான பல அடிப்படை பண்புகளை ஒரு தலைவர் கொண்டிருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போதுதான் அது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு விடயத்தில் மாத்திரமல்ல, தனது வாழ்க்கையின் முழு விடயத்திலேயும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதிலிருந்து இன்றைய காலத்திலுடைய தலைவர்களுக்கு தேவையான, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விடயங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவ பண்பு. எனவே இவ்வாறான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு பண்புகளையும் நாங்கள் கற்று அதனை வாழ்க்கையில் சற்றேனும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.